வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் யோர் ஃப்ரெண்ட்லி நெய்பர் ஸ்பைடர்மேன் சீசன் 1 ஃபைனல் எபிசோட்ஸ் 9 and 10 பிரேக் டவுன் பார்த்துலாமா? எபிசோட் 9 ஓப்பனிங் நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உன்னை எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொக்கோவியோ அக்காட்ஸை கொடுக்குறாங்க. மனுஷன் அந்த அக்காட்ஸை ஃபுல்லாக படித்து அதை மொத்தமாக கரைச்சி குடிச்சிட்டார் போலங்க. பக்கத்துலேயே பாருங்க சிவில்லா புக்லாம் இருக்குது. பட் அந்த அக்காட்ஸில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இது யாரா 117 கண்ட்ரீஸ் அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாகவே செட்டியர் பண்ணுவார். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது சொக்கோவியோ அக்காட்ஸ் 117 கண்ட்ரீஸில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அக்கார்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோ கண்ட்ரீஸை நம்ம எம்சியூக்குள்ள பார்க்கல. மல்டிபிள் கண்ட்ரீஸ் இது எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுங்க. ஆக்டேவியஸ் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, தக்காளி நைட்டு நான் கரைச்சு குடிச்சிட்டேன், என்ன நானே ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னை பார்க்க லாயர்லாம் யாரும் வரலடா, நார்மன் ஆஸ்பான் வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்ல, அந்த கடுப்புலயே இந்த பக்கம் ஆக்டேவியஸ் நார்மன் ஆஸ்பானை மீட் பண்ண போவாங்க. நார்மன் ஆஸ்பான் எந்த அளவுக்கு கெத்து காமிக்கிறாருன்னா, இங்க பாருங்க அந்த போனை கூட கையில் இருக்க கச்சிஃப் மூலியமா தான் தூக்கி பிடிக்கிறாரு. என்ன ஆக்டேவியஸ் உங்ககிட்ட வேலை செய்ய வருவேன் அப்படின்னு சபதம்லாம் விட்டுட்டு போனேன், இப்போ என்னடானா கம்பி எண்ணிட்டு இருக்கிறியா? நல்லா எண்ணு உங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ண எல்லா டெக்னாலஜியும் இப்போதைக்கு எனக்கு சொந்தமாயிடுச்சு. தண்டபல் ராஸ்கிட்ட ஒரு சின்ன டீலிங் தான் போட்டேன், மொத்தமாக தூக்கி என்கிட்ட கொடுத்துறான். என்கிட்ட வேலை செய்யாமல் உனக்கு சம்பளம் கொடுக்காமலே மொத்தத்தை ஆட்டிய போட்டான் பார்த்தியா, அதாம்ல வர்கீஸ் அப்படின்னு சொல்ல, வர்கீஸா உன்னை வர்க்கி மாதிரி வெட்டி போடுறா கொய்யால, இனிமே முழு நேர குறிக்கோள் உன்னை போட்டு தள்ளுறதான். அது மட்டும் இல்லாமல் நீ என்னதான் என்னுடைய டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய மூளைக்கு நீலாம் சமமே ஆனவன் கிடையாது, வெளில வரேன் வந்து உன்னை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயிட்டு போயிடுவாரு. காண்டு எத்துறதுக்காகவே இந்த இடத்துல ஆஸ்பான் வந்த மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ இங்கேயுமே நம்ம ஆஸ்பான் ஸ்டார்க் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆஸ்பானோட அந்த போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா தான் இருக்கு அந்த சமயத்தில். ஒருவேளை இவர் டீம் கேப்டன் அமெரிக்காவோ அப்படி கிடையாது. ஆஸ்பான் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைல் ஆஃப் பவர்ஃபுல் டெக்னாலஜி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொழில் ரீதியாக அந்த பக்கம் ஸ்டார்க்கை பாசிபிளி நம்ம ஆஸ்பானுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அந்த பக்கம் 110th கேம் காமிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆக்டேவியஸ் கிட்ட இருக்க எல்லா பொருட்களையுமே ஆஸ்கப் கிட்ட கூட்டு போற அந்த ஒரு விஷயத்த 110th கேங் டானும் நம்ம லானியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வழக்கமாக சின்ன சின்ன பொட்டி கடைகளை தான் ஆட்டையை போடுவோம், இப்போ என்னடா போலீஸ் கிட்டே ஆட்டையை போடுறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி என்னதான் நம்ம லானி வார்ன் பண்ணாலும் அதை கண்டுக்காம நம்ம டான் டைரக்டாவே போலீஸே எதிர்த்து அந்த ஆஸ்கப் வண்டியை ஆட்டையை போட ட்ரை பண்றாரு. இதுக்கு நடுவில் நம்ம நீக்கோ வந்து மாட்டிப்பாங்க. அப்பதான் பேர்ல் பேங்கன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போற அந்த சமயத்தில் இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, அந்த நீக்கோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன போஸ்டர் இருக்கு, ப்ளூ ஃபின் பிரேக் டவுன் பார்ட் 2 போட்டிருக்காங்க. பட் இந்த ஃபாண்ட்டை பார்க்கும்போது என்ன தோணுது, ஆப்வியஸா ரெடெம்ஷன் பார்ட் 2 அந்த லோகோ அப்படியே காப்பி வச்சு போட்டிருக்காங்க. கமிங் 2016 சொல்லும்போது டெக்னிக்கலா இந்த படம் வந்து இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ரேஞ்சில் நடக்குதுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். போன எபிசோட பீட்டர் பாக்கர் நம்ம நீக்கோக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ அதை கேட்டுக்கிட்டே போகிற அந்த சமயத்தில் டானுமே ஆஸ்கப் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தசை திருப்பி விட்டுறான். அது இப்போதைக்கு நீக்கோ மேலே மோத வருது. நீக்கோ மோத வரதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்டர் காமிச்சிருக்காங்க, கிட்டன் வில்லுன்னு ஜுராசிக் பார்க்க அப்படியே அடிச்சு வச்சிருக்காங்க. இளைய மார்வலே நீ ஏன் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்க அந்த மெடாலியனை இந்த பக்கம் நீக்கோ தூக்கி காட்ட, அந்த ரிஃப்ளெக்ஷன்ல பாருங்க நம்ம ஸ்பைடர்மேன் அவருடைய ப்ளூ அண்ட் ரெட் சூட்ல வந்து பயங்கரமா இறங்குறாரு. லிட்டரலி ஒரு ட்ரக்கையை தூக்கி பிடிச்சி வச்சிருக்காரு, ஓடி ஒரு ட்ரக்கையே பிடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஸ்பைடர்மேன். நீக்கோ செம்ம ஷாக் ஆகி பீட்ரே நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹாரி நீக்கோ காப்பாற்ற ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் அந்த காம்ஸ் மைக்கே இல்லாத அந்த மாஸ்க்ல பேச ட்ரை பண்ணுவாருங்க. சம காமெடியா இருக்கும். பட் இப்போ பிரச்சனை நடக்கும் போது சண்டையை ஓரமான வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி நீக்கோ கொண்டு போய் இறக்கி விட, அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம லானி 110th கேங்கோட சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆஸ்கப் பொருட்களை திட்ட ஆசைப்படுறாங்க. ஸ்பைடர்மேன் உள்ள பூந்து எல்லாருமே அடிச்சு நூறுக்க, லானி அங்கே இருக்கிறத பார்த்தா அவருக்கு சின்ன ஷாக் ஆயிடுது. டே இன்னும் நீ இந்த கேங்கை விட்டு விலகலையா, இங்கிருந்து போயிட்டு லானி அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஸ்கார்பியன் அவருடைய கேங்கோட வந்துடுறாரு. ஸோ இப்போதைக்கு லிட்டரலாக ஒரு மிகப்பெரிய கேங் வர ஆரம்பிக்குது. டான் 110 கேங்கோட வர, ஸ்கார்பியன் அவருடைய ஸ்கார்பியன் கேங்கோட வர, ரெண்டு பேருக்குமே சண்டை எல்லாம் மீறி போகுது. இதுக்கு நடுவில் அந்த ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா எப்படியோ டானை அடிச்சு பிடிச்சிடறான். டானு கீழே விழுது, ஐயா நான் விட்டுருக்க, இனிமேல் இந்த கேங் பார்க்கவே நான் வர மாட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லி லைக் இந்த கேங்ல இருந்து நான் வெளில போயிட்டேன்னு சொல்லி குவிட் பண்ணிடுறான். பட் லேட்டாக வந்துட்டா குமாரு, உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பைடர்மேன் இருக்க அந்த சமயத்தில் கொலை நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸ்பைடர்மேன் உள்ள பூந்து ஸ்கார்பியனோட இன்னொரு ரீமேட்ச். பட் இந்த முறை ஸ்பைடர்மேனாவே வந்து சண்டை போடுறாரு. எந்த ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் ஹெல்ப்புமே கிடையாது, இறங்கி போட்டு பொழந்து எடுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். டான் ஓடி போயிட்டான், இந்த கேங் எப்படியாச்சும் நாம தான் காப்பாற்றி போலயே அப்படின்னு சொல்லி லானி கடகடன் ஓடி போய் ஆஸ்கப்புக்குள்ள ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்க, அங்க இருந்த ஒரு டயாக்சைட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுது. அது இப்போதைக்கு கம்ப்ளீட்டாவே லானியா மாற்றி அமைக்குது. காமிக்ல டெக்னிக்கலா லானி வந்து பார்த்தீங்கன்னா டோம்ஸ்டோனா இருப்பாப்ல. ஸோ டோம்ஸ்டோனா மாறுறதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல போயிருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இங்கேயுமே நடந்திருக்கு. பட் லைட்டா அந்த ஆர்ஜினா மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கேஸ் ஆக்டேவியஸ் உருவாக்குனது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஸோ லானியா அது டோம்ஸ்டோனா மாற்றுறது மட்டும் இல்லாமல் புல்லட் ப்ரூஃப் ஸ்கின்னும் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. பட் இப்போ வரைக்குமே லானி அதை உணரல. அந்த பக்கம் ஸ்பைடர்மேன் எப்படியாச்சும் சமாளிச்சுறான்னு பார்த்தா திரும்பவும் நம்ம ஸ்கார்பியன் கிட்ட அடி வாங்கிட்டாங்க இருக்காரு. உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் அடிக்க வர, அந்த அடியை லானி தாங்கிடுறாரு. லானி செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் லானியோட உடம்ப அந்த ஸ்கின் தொலைக்கவே முடியல. லிட்டரலா ஸ்கார்பியனோட அந்த ஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா
உடஞ்சிது லானியை தொட்டு. லானிக்கு அப்பதான் தன்னுடைய பவரே புரியுது. ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஸ்கார்பியனை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. ஸ்பைடர்மேனுக்கு ஷாக்கு. உனக்கு எப்போதுமே அந்த பவர் இருக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரிலப்பா, அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான கேஸை சுவாசிச்சேன், அதுக்கப்புறம் தான் இப்படி மாட்டேன், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வழக்கமாக நான் இங்கேருந்து போக சொல்வேன், பட் இப்போதைக்கு நின்று சண்டை போடுவோம் அப்படின்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டாக் டீம் போட்டு ஸ்கார்பியனை அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த பக்கம் எப்படியோ நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் லானி ஒன்னா சேர்ந்து ஸ்கார்பியனை நாக் டவுன் பண்ண மாதிரி இருக்கு. அந்த சமயத்தில் ஸ்கார்பியனோட அடியாட்கள் மேல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுறாங்க. அது லானியோட மேல விழுந்து அவனை கம்ப்ளீட்டாவே கவர் பண்ணிருச்சு. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பின்னாடி திரும்பவும் நம்ம ஸ்கார்பியன் எழுந்து ஸ்பைடர்மேனை அடிக்க வராரு. இனிமே இந்த மாதிரி தான் நடக்கும், உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கருவு இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஸ்பைடர்மேன் அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை நம்ம ஸ்பைடர்மேனை ட்ரிகர் பண்ணிது. 10வது குறைக்கு நடுநாளில் நம்ம ஆஸ்பானோட வித் கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பெக்ட்டுங்கிற அந்த வார்த்தையும் ஸ்பைடர்மேன் மனசில் ஆழமாக பதிய, இனிமே சும்மா இருக்கக்கூடாது, இறக்கி சம்பவம் செஞ்சாதான் இவங்களுக்கு எல்லாம் புரியும் போல அப்படின்னு சொல்லி வெறி கொண்டா வெங்கையா புள்ளி பெங்கு வேற மாதிரி இருந்தா சொல்லணும். அந்த பக்கம் அடி பொழக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஸ்பைடர்மேன். ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஸ்கார்பியனோட அந்த டெய்லை வச்சு அவரே குத்த வர நம்ம லானி உள்ள போந்து அதை எப்படியோ தத்துறாருங்க. ஸோ லானிக்கு ஒன்றும் ஆகலை, அவரே வந்து இந்த பக்கம் ஸ்பைடர்மேனை தத்துறாரு. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஸ்பைடர்மேன் நோ பை ஹோம் தான் ஞாபகம் வருது. அதில் கூட எல்லாம் மீறின ஸ்பைடர்மேன் காப்ளினை கொல்ல போகும்போது உள்ள நடுவில் டோபி மேக்கர் வந்து காப்பாற்றினால அதே மாதிரி சீக்வன்ஸ் தான் இங்கே ப்ளே ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸ்பைடர்மேன் இங்கே வித் கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அந்த சமயத்தில் கரெக்டாக போலீஸ் வர அப்படியே நம்ம ஸ்கார்பியனை பிடிச்சி கொடுத்துட்டு இப்போதைக்கு இவங்க 2 பேருமே அங்கே எஸ்கேப் போயிடுறாங்க. ஸோ லானி அவருடைய 1/10 கேங் கூட பாஸாவே மாறிடுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா லானியா மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைடர்மேனும் அப்படியே இறங்கி நீக்கோ மீட் பண்ண போயிருப்பாரு. ஸோ நீக்கோ கிட்ட நான் செஞ்ச தப்பு தான், பிரசன்ஸாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி உண்மையை மச்சான் பற்றியா, இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே மறைக்க மாட்டேன், நீ பிரியாத நண்பர்களாக இருப்போமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பேசுறதுக்கு முன்னாடி அவர் டெக்னிக்கலாக இந்த ஸ்பைடர்மேன் 1ல வந்த மாதிரியே மேஜர் கிஸ் பண்ணுற ஸ்டைலில் இறங்குவாரா, நானும் நீக்கோ கிஸ் பண்ண வரோம் நினச்சேன், அப்படிலாம் கிடையாது, நீக்கோ ஃப்ரெண்ட்ஸா நாம அப்படின்னு சொல்லி மூக்கில் பொழுக்குன்னு வச்சிருப்பான். செம்மையாக இருக்கும். நீக்கோ இந்த பக்கம் ஆமாம் உண்மை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பைடர்மேன் போன அப்புறம் தன்னுடைய அந்த நெக்லஸ் எடுத்து பார்ப்பான். ஏன்னா இவளுக்குள்ளே இன்னொரு உண்மை மறைஞ்சிருக்கு, அதை நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்லாமல் வச்சிருக்கா பார்த்தீங்களா. ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கறதுக்கு தெரிய வந்துட்டு அப்புறம் இது எப்படி சமாளிக்க போகிறாங்க தெரியல. வீட்டில் அவங்க ஆன்மே கூட ஜாலியாக கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக நம்ம ஆஸ்பான் கால் பண்ணுறாரு. நடந்த எல்லா விஷயங்களுமே பார்த்து ரொம்ப நன்றி ஸ்பைடர்மேன், நான் சொல்லாமலேயே என் டீம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே காப்பாற்றி கொடுத்துருக்க பார்த்தியா, சில பொருட்கள் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லானிக்கு பவர் கொடுத்த அந்த கேஸை பார்ப்பாரு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எங்கேயுமே எழுதப்பட்டிருக்காது. இதே மாதிரி பல டைம் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன், நார்மன் ஆஸ்பான் உனக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனை தூக்கி பாராட்டுவார். ஸ்பைடர்மேன் அந்த சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு கடத்தில் எல்லாம் மீறிட்டேன், பட் இனிமே அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல நார்மன் ஆஸ்பானும் புரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் மீறின நீ திரும்ப சுயநினைவுக்கு வந்த பத்தியா, அங்கேயே நீ ஜெயிச்சிட்ட, இதே மாதிரி ஸ்பைடர்மேனாக வேறு உனக்கு தேவையான உதவிகளை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக நம்ம ஸ்பைடர்மேனை அவர் வந்து பாராட்டுற மாதிரி இருந்தாலும் டெக்னிக்கலாக எப்போதுமே ஸ்பைடர்மேன் கூட டச்சில் இருக்கணும்னு சொல்லி தான் நார்மன் ஆஸ்பான் நினைக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் புது மீட்டிங்கில் இவருடைய இந்த கிளைடர் ப்ரீவியஸாக ஸ்கார்பியன் கிட்ட இருந்து ஸ்பைடர்மேனை காப்பாற்ற ஒரு கிளைடர் யூஸ் பண்ணாங்களா, அதுடைய அப்கிரேட் பற்றி நான் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் விட்மன் கிட்ட நம்ம சீக்ரெட் ப்ராஜெக்ட் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்பைடர்மேனோட அந்த பிளட் பீட்டர் பக்கரோட அந்த பிளட்டை அவர் அடிப்பட்டப்போ எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பிளட் இப்போதைக்கு ஒரு ஸ்பைடர் உடம்புல போடப்படுது. அந்த ப்ராசஸ் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்க அந்த சமயத்தில் இதே மாதிரி 100கணக்கான ஸ்பைடரை எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லுவாரு. ஸோ நார்மன் ஆஸ்பான் ஸ்பைடர்மேனுக்கே தெரியாம 100கணக்கான ஸ்பைடர்மேனை உருவாக்க ட்ரை பண்றாங்க. மோர் லைக் இந்த ஸ்பைடர்மேன் க்ளோன்ஸாக ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க தான் நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். பட் இப்போதைக்கு நார்மன் ஆஸ்பான் கிட்ட பீட்டர் பக்கரோட பிளட்டை சுமக்கக்கூடிய ஒரு ஸ்பைடர் இருக்கு. அந்த ஸ்பைடர் என்னடா பண்ண போகுதுன்னு கேட்குறீங்களா? அப்படியே நம்ம எபிசோட் 10 கிட்ட வருவோமா. ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட முடிவு. ஸோ அந்த ஸ்கூலில் இப்போதைக்கு ரக்பி ப்ளே பண்ணுறதுக்காக லானி வராத சமயத்தில் அந்த டீம் தோத்துடுறாங்க. அங்கே இருக்க பிடி மாஸ்டர் இப்போ தோத்துட்டோம்னு சொல்லி கவலைப்படாதீங்கன்னா அடுத்த செமஸ்டரில் கண்டிப்பாக தக்காளி ஏகப்பட்ட புது ஆட்களை இறக்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். புது ஆட்கள்னு சொல்லும்போது பாசிபிளி சொல்ல முடியாது. அடுத்த சீசனில் நம்ம ஃப்ளாஷை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ளாஷ் தாம்சன் அண்ட் மேபி யாருக்கு தெரியும், அவரே வெனாமா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏஜென்ட் வெனாம் ஸ்டைலில் அதுக்கான அடித்தளமும் போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ளாஷ் வருவார் போல தாங்க தோணுது. இவங்களுடைய ஃபைனல் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பேர்ல் வந்து சமாவலாக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் பீட்டர் ஆளையே காணும். அங்கிட்டு பீட்டர் பக்கம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கான். முக்கியமாக ஒரு கார் திருடுற கும்பலை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கான். ஹாரி மூலியமா ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுரா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தெரிய வந்து தன்னுடைய ப்ராஜெக்டை ஒரு சிங்கு கிட்ட இருந்து எடுத்துட்டு போவார். இந்த சிங் யாருன்னு தெரில. இந்த சிங் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்காம வச்சு விளையாடிட்டு இருப்பாரா, அதிலே பாதி உடஞ்சிரும். குட்றாத அப்படின்னு சொல்லி புடிங்கிட்டு இப்போதைக்கு டைரக்டாக அவருடைய ப்ரெசன்டேஷனுக்கு வந்துடுவார். பட் அந்த ப்ராஜெக்ட் மொத்தமாகவே உடஞ்சிருக்கும். ஸோ பேர்ல் அண்ட் பீட்டர் பார்க்கர் ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த ப்ராஜெக்ட் உடஞ்சிருக்க அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது நம்ம 2 பேருமே முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்க கூட 3ஆவது ஒருத்தந்தால எம்மா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டாமல் இருந்தால் அந்த எம்மா தான் ப்ராஜெக்டை ப்ரெசன்டேஷன் கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரியே தெரியுது. சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எம்மா சைலண்ட்டாக இருந்து சாதிச்சிருக்கா பார்த்தீங்களா. இப்போ அவளால் எப்படியோ இவங்க எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. அது போதாதா, இதுக்கு நடுவிலான பேர்ல் பீட்டின்னு சொல்லி கூப்பிட்றவ பீட்டர்னு சொல்லி கூப்பிட்ற அந்த விஷயம் பீட்டரோட மனசில் ஒரு சின்ன ஆறுதலை உருவாக்குது.
தேர் குட் பி அ சான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பீட்டருக்கு புரியுது. அந்த பக்கம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமோட கடைசி நாள் ஹாஸ்பண்ட் டேரக்டாக உள்ள வந்து நீங்கள் உருவாக்கின ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அதை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்கேன், ப்ராஜெக்ட் 3 போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி எல்லா இன்டர்ன்ஸுமே கூப்பிட்டு போங்க. அந்த இடத்துல லிட்டரலி ஒரு பெரிய ப்ராஜெக்டை இவங்களுடைய அந்த கட்டமைப்பை வச்சு இவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் டிசைன்ஸை வச்சு ஹாஸ்பண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா இங்கே இருக்க 4 இன்டர்ன்ஸையுமே ஹாஸ்பண்ட் தன்னுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லணும். லிட்டரலி ஒரு வார்ம் ஹோல் மிஷினை உருவாக்கியிருக்காரு. இதில் ஆஷாவோட அந்த நேவிகேஷன் சிஸ்டமை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட்டை காமிச்சிருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட இடங்களை ஆக்சுவலாக நார்மன் ஹாஸ்பண்ட் ஆஷாவோட நேவிகேஷன் சிஸ்டம் வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆஷா இதை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வக்காண்டாவும் டெக்னிக்கலாக இன்டர்கேலக்டிக் நேவிகேஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. காமிக்கில் வக்காண்டன் எம்பையர் இன்டர்கேலக்டிக் லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும், அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்குமோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நார்மன் ஹாஸ்பனை வார்ன் பண்ணாலும் அவர் கேட்குற மாதிரியே இல்லை. அவருக்கு சப்போர்ட்டாக அமோடியஸ்டா மட்டும் தான் நிற்கிறாரு. அவன் கிடக்குறான் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போதுக்கு அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நார்மன் ஹாஸ்பன் சொல்ல கரெக்டாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. பட் இதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஸ்லிங்கரிங் போர்ட்டல் வெளில வந்தது. டாக்டர் ஸ்டேஞ்ச் பார்த்தோன்னே பீட்ரு நீ தானப்பா அந்த மிட்டவுன்னு அச்சு நொறுக்குனதே திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆஸ்மான் நீயாடா ஸ்கூல் அடிச்ச கொய்யால படிக்கிற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேனே நீ அப்படின்னு சொல்லி ஹீரோவாக ப்ளே பண்ணுவாருங்க. ஐ மீன் கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்டேஜை கெட்டவராக ப்ரொஜெக்ட் பண்ணி நார்மன் ஹாஸ்மான் நல்லவங்கிற மாதிரி நடிப்பார். அது ஓவர் ஆக்டிங்காக தான் ஃபீல் ஆகும், பட் பர்ஃபெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எந்த விஷயமே டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு தெரியலங்க. அவர் எல்லாம் புதுசாக பேசுகிறாரு. நான் மிட்டனுக்குலாம் போனதே இல்லையாப்பா, நீங்கள் என்னடா சொல்கிறீங்க, நீ தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ போட்டோ ஓப்பன் பண்ணுற, தெரியாத இடத்துக்கு போய் நீ தப்பாக யாரையாவது உள்ளே கூட்டிகிட்டு வந்தானா, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை டிஃபெண்ட் பண்ணுறது யாரு, நாங்கள் தான் பொத்தின்னு சும்மாறா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்ச் வான் பண்ணும்போது நான் எதுக்கு சும்மா இருக்கணும், அந்த பக்கம் சிட்டாரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வராங்க, தோர் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துறதுக்கு போர்ட்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நாம யூஸ் பண்ணால் தப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறா பார்த்துக்கலாம் என்னவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி விட்மன் கிட்ட சொல்ல விட்மன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே வேற ஒரு இடத்துக்கு இல்லை வேற ஒரு டைமென்ஷனுக்கு இந்த போர்ட்டல் இங்கிறது ஒரு கேட் வேவை ஓப்பன் பண்ணியிருந்து. இப்போ ஆஸ்மானு பார்த்தீங்களா நாங்கள் சாதிச்சு காட்டிட்டோம், எந்த ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லி வாயை மூடலை, ஃபுல்லாக இருட்டாக்கி உள்ளே இருக்க அந்த வெனாம் எபிசோட் 1 வந்தால் அந்த வெனாம் வெளில வந்துடுது. இது வெனாமா கிரேவன் த ஹண்டரோட ஆல்டர்னேட் ஃபார்ம்னு சொல்லி எதையுமே கன்ஃபார்ம் செய்யலை. பட் இது டெக்னிக்கலாக இந்த போர்ட்டல் வெளியே தான் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டு தான், எல்லாருமே தப்பிச்சு ஓட அந்த இடத்துல நம்ம பீட்டர் பக்கம் டக்குன்னு ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுக்கிட்டேன். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே அந்த வெனமையும் தடுக்கிறாரு. இந்த மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டக்குன்னு ஒரு கிறிஸ்டலைஸ் ஸ்பெல் வந்து போடுவார். இதே ஸ்பெல்லை யூஸ் பண்ணி தான் ப்ரீவியஸாக நோவே ஹோமில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேனோட அந்த மெமரிஸை அழிக்கவும் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை அப்படியே இங்கே லாக்கிங் ஸ்பெல்லாக மாற்றிருக்காங்க, நல்லா இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு இந்த பக்கம் அந்த வெனம் ஓடி வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பிடிக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஐஎஃப் அகமோட்டோ யூஸ் பண்ணி அந்த வெனாமையும் துரத்தி அடிச்சிருவாரு. வெனாமுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருக்கும், இல்லை டைம் ட்ராவல்லாம் பண்ணுறோம், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்டோன் தானா, அதை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அந்த ஸ்டோன் மேலே கை வைக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உன்னை நான் வேற ஒரு டைமென்ஷன் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணும்போது போர்ட்டல் ப்ளூ கலரில் தான் இருக்கும். பட் அந்த மிருகம் இவருடைய இந்த ஸ்டோனில் கை வச்சிட்ட அப்புறம் கிரீன் கலரில் அந்த போர்ட்டல் மாறிடும். ஸோ டெக்னிக்கலாக சாதா போர்ட்டலை அந்த மிருகம் டைம் போர்ட்டலாக மாற்றி விட்டுச்சுங்க. இதுக்கு நடுவில் அடிப்பட்ட அந்த சமயத்தில் நார்மன் ஹாஸ்மான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்பைடரில் ஒன்று, அதாவது பீட்டரோட பிளட்டை சுமந்துட்டு இருக்க அந்த ஸ்பைடர் ஒன்று அந்த போர்ட்டல் வழியாக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ டேரெக்டாக இந்த 10th எபிசோட்லேருந்து நம்ம எபிசோட் 1க்கே போகிறோம். அங்கே நடக்கிற விஷயங்களை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த ஸ்பைடர் இறங்கி அங்கே இருக்க பீட்டர் பக்கம் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கான அடித்தளம் இங்கே தாங்க நடந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலாக ஸ்பைடர்மேனை உருவாக்கியிருக்காரு. ஏலே இது பென்டன் கதையாச்சே, பட் நான் தான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்பைடர்மேனுக்கு இல்லை தாங்க சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் அது டைம் போர்ட்டல்லாம் கிடையாது, சும்மா ஒரு போர்ட்டல் அவ்வளோதான். பட் நமக்கு தானே தெரியும் உண்மை என்ன இருந்துச்சுன்னு. நீங்கள் தான் நம்ம டாக்டர் செஞ்சுக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கும் போல, நாங்கள் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தை தூக்கிட்டு திரும்ப ப்ரெசென்ட் டைமில் நிற்க போக அங்கே எப்படியோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போர்ட்டல் மூலிமா அந்த வெனமை தூக்கி எடுத்துடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த வெனம் சம்மந்தப்பட்ட மற்ற சிவட்ஸ் எல்லாமே மல்டிபிள் ஃபேஸஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ டெக்னிக்கலாக கிளின்டாராக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு ஒரு பெரிய ஃபேஸை ஃபார்ம் பண்ண டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை ஷீல்டை வச்சு தடுக்கிறாரு. இந்த மிஷின் இருந்தால் தானே வருவாங்க, மிஷினே மொத்தமாக அழிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் ட்ரெயினை நிறுத்துற மாதிரி எல்லா வெப்பையுமே ஒன்றா யூஸ் பண்ணி மொத்த மிஷினையுமே துவம்சம் பண்ணிடுறாரு. ஸோ அவ்வளோதான், அந்த மொத்த கேட்வே போர்ட்டல் ப்ராஜெக்ட் 3 டெஸ்ட்ரை ஆகிடுச்சு. பட் டெஸ்ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லிவர் ஆஃப் வெனம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டாகி நம்ம உலகத்தில் வந்து வந்துடும். ஸோ MCU 616லேயே ஒரு பிசிறு இருக்க மாதிரி இந்த உலகத்துலேயுமே ஒரு பிசிறு வெனம் சுற்றிட்டு இருக்குங்க. எப்பாடா இப்படி அந்த உலகத்தை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற தாட்டில் எங்கள் எல்லாருமே அங்கே கிளம்பிடுவாங்க. ஸோ நார்மன் ஹாஸ்பண்ட் அவருடைய லேபை ஷட் டவுன் பண்ணியிருப்பாரு. பட் அந்த லேபில் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து எட்டி பார்க்கும்போது ஹாஸ்பண்ட் கண்ணில் அந்த ஸ்லிவர் பட்டுரும். ஸ்பைடர்மேன் PS4 கேமில் ஆக்சுவலாக நார்மன் ஹாஸ்பண்ட் ஹாரி ஹாஸ்பண்ட் மேலே இந்த மாதிரி வெனம் பிசிறை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பாசிபிளி அந்த கதையை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு நிஜமாலே இந்த ஸ்கூலில் உடச்சது நான் தானா அப்படிங்கிற ரோட்டில் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஸ்பைடர்மேனும் வந்து இறங்கிடுறாரு. நீங்கள் இங்கே இருப்பீங்க தான் தெரியும், நீங்கள் நிஜமாலே அங்கே டைம் ட்ராவல் பண்ணிங்களா? டைம் ட்ராவல் சாத்தியம், பாஸ்ட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஃபியூச்சருக்கும் போயிருப்பீங்க,
என்னுடைய ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நான் கடகராசி நேர்கள்னு சொல்லி குறி ஜோசி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன நடக்கும்னு சொன்னா அது நடக்காமலே போயிடும். பட் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நீ எதை பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். உன் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும் விட்டுறத, யூ வில் வின் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அங்கே கிளம்பி போயிடுவார். பட் இங்கே எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்சியூ பொறுத்த வரைக்கும் இங்கே பாஸ்ட்டுக்கு போய் ஒரு விஷயத்தை மாற்றுறது மூலிமா ஃபியூச்சரை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது டிஃப்ரெண்ட் டைமில் இருந்தால் உருவாக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே எப்படி பாசிட்டிவ் ஃபியூச்சரை மாற்றிருக்கோம்? பூஸ்டர் பேரடாக்ஸ் மாதிரியும் ஃபீல் ஆகுது. எம்சியூவில் சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே இங்கே ரெட்கான் பண்ணியிருக்காங்க. எங்கே போய் முடிய போதோ பார்ப்போம். பீட்டர் டாக்டர் செஞ்சு மரியாதை பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் பீட்டர் பார்க்க டாக்டர் செஞ்சு பேசிட்டு இருக்கிறதா ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு வாட்டு. எலை வாட்டிஃப்லேருந்து இங்கேயும் குதிச்சிட்டியால நீ? எங்கே பார்த்தாலும் ஓட்டு சுற்றிட்டு இருக்காருங்க, என்ன பிரச்சனையா? அந்த பக்கம் நம்ம ஆன்மி, இனிமேல் நீ ஹஸ்பண்ட் கிட்ட வேலைக்கு போவாத, அவன் ஒரு கேடு கேட்டவன் அப்படின்னு சொல்லி ஹாரி ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே ஊற்றி பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஷாக்கானவங்க, சரி 3 பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருங்க, நான் வெளில ஒரு வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப 3 பேருமே ஸ்பைடர்மேனுக்கு இனிமேல் என்னப்பா வேலை, நார்மன் ஹஸ்பண்ட் ஹெல்ப் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்ல, நீக்கோ உள்ள போந்து பண்ண முடியும் நார்மன் மாதிரியே. ஹாரி நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட, அதில் இந்த பக்கம் இருக்க நல்ல பவர்ஃபுல்லான ஜீனியஸ் மைண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக ரன் பண்ணுவோமே. இந்த இன்டர்ன்ஷிப் நடந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்ன்ஸ், ஏகப்பட்ட புத்திசாலிங்க வெளில சுற்றி தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து நாமளும் ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீக்கோ ஐடியா கொடுக்க, ஹாரி ஹஸ்பண்ட் பட்டுன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாரு. வெப், வேர்ல்டு வைட் இன்ஜினியரிங் பிரிகேட். இதில் இருக்க நல்ல புத்திசாலிகளாக பார்த்து அவங்களுக்கு இன்வைட் அனுப்புவார். அமடேஸ்டோ தக்காளி நான் வரமாட்டேன், நான் ஆஸ்காப்லேயே தங்கிடுறேன்டா அப்படின்னு சொல்லி கட் பண்ணியிருப்பாப்ல. ஆஷா இன்ஸ்டன்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பான். லியான் அதாவது ஃபினஸ் ஆக்சுவலாக நார்மன் ஹஸ்பண்ட் கூட வேலை செய்ய அந்த இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணதுக்கு காரணமே டேட்டபிள் கூட ஒன்றா சேர்ந்து நார்மன் ஹஸ்பண்டை வேவ் பார்க்க தான். இப்போதைக்கு ஹாரி ஹஸ்பண்ட் நல்லவன் அப்படின்னு சொல்ல டேட்டபிள், ஆரம்பத்தில் எல்லாரும் நல்லவங்க தான் வருவாங்க, நீ வேவ் பார்க்குற வேலையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஃபினஸுமே டெக்னிக்கலாக அந்த டீமில் சேர்த்து விட்றாங்க தான் சொல்லணும். இதை தாண்டி ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்கும். ஸ்காட் இவர் ஒரு FBI ஏஜென்ட், அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கீழே மேக்ஸ் டில்லியன், பேரை கேட்டோடனே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோங்க, மேபி லைக் ஒரு குட்டி எலக்ட்ரோ, டீனேஜ் எலக்ட்ரோவா அடுத்த சீசனில் காமிப்பாங்களோ. டாய் மிராண்டா, இவங்க ஆக்சுவலாக வேண்டைனால உருவாக்கப்பட்ட கேர்ளுங்கிற ஒரு டீமில் இருந்தவங்க, அதாவது கேர்ள்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவல் டீம், அதில் சர்வ் பண்ண ஒரு முக்கியமான கேரக்டர். அதே டீமில் தான் பிரியா அகர்வாலும் இருப்பாங்க. பிரியா அகர்வால் பேரை கேட்டோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்தியன் தான், ஃபாரினில் செட்டிலான ஒரு இந்தியன், அவங்களுமே கேர்ள் குரூப்பில் இருப்பாங்க. நெட்லீட்ஸ் ஆப்வியஸாக MCUவில் இருக்க நம்ம ஸ்பைடர்மேனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாப் காப்ளினா மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிபரஸ் ஸ்டோன் ஆல்கெமேக்ஸோட ஃபவுண்டர், இவரும் நார்மன் ஹஸ்பண்ட் ஒன்றா சேர்ந்து தான் ஆல்கெமேக்ஸை உருவாக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் ஃபியூச்சரில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது டைம் லைன் படி இந்த செம்பில் ஒரு குட்டியாக தான் இருந்துருக்கணும். ரிப்ளி ரயன், இவங்க ஸ்டார்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் ஹீரோ சுற்றிட்டு இருந்தவங்க, அண்ட் இவங்களுமே கேர்ள் டீமில் இருந்தவங்க. டயான் ஜெங்கின்ஸ் காமிக்கில் ஸ்பைடர் உமனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் தான் உண்மையான ஸ்பைடர் உமன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தவங்க. அவர் எதுவுமே இல்லாமல் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தவங்க. பட் அதே காமிக்ஸில் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரோடையுமே சேர்த்து லானிக்கும் மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்லி லானியுமே வெப் டீமில் ஒரு ஆளாக மாதிரி இருக்கும். அங்கிட்டு லானி அவங்க அம்மா கிட்ட நான் டியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி 110th கேங் கூட ஒன்றா கிளம்பியிருப்பாரு. அவர் கிளம்பும்போது அவர் கையை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, கை ஃபுல்லாக ஒரு ஆஷ் கலர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ காமி புக்கில் வந்த மாதிரியே அந்த ஒரு ஒயிட் கலர் லுக் பாசிபிளி இந்த சமயத்தில் நம்ம லானிக்கு கொடுக்கப்படலாம். அந்த சீசனில் அவர் கம்ப்ளீட்டாக மாட்டுவா தான் தோணுது, பார்ப்போம். நீக்கோ வழக்கம் போல தங்கிட்ட இருக்க அந்த மெடாலியனை யூஸ் பண்ணி அவங்க அம்மாவை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த உண்மை ஸ்பைடர்மேனுக்கு தெரிய வந்த அப்புறம் இருக்குடி உனக்கு. ஜெயிலுக்குள்ள ஆட்டோ ஆக்டிவியஸ் அவருக்கான மெக்கானிக்கல் லிம்ஸ் ஐடியாவை ஃபார்ம் பண்ணுறாரு. வழக்கமாக 4 லிம் தான் இருக்கும், பட் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லிம்பு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு போல. கொஞ்சம் ஒரு பயங்கரமான டாக்டர் ஆக்டிவிஸ் இறக்க போகிறாங்களோ. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பயங்கரமான ஷாக் என்ன தெரியுமா, நம்ம ஆன்மி வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பியிருப்பாங்களே, அவங்க டேரக்டாக ஜெயிலுக்கு போய் யாரை திரும்ப மீட் பண்ணாங்க, ரிச்சர்ட் பார்க்குற. அவர் நிமிந்து என் புள்ள எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த ரிச்சர்ட் பார்க்குற வாய்ஸ் ஓவர் கொடுத்தது தெரியுமா, ஜாஷ் கீட்டன். ஸ்பெக்டக்லர் ஸ்பைடர்மேனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவர், நிறைய அனிமேட்டட் ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்டுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தவர். இப்போதைக்கு டேரக்டாக கூட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட்லையுமே கொத்து விட்டுருக்காங்க. பீட்டர் பார்க்கரோட அப்பாவா, சரியான ஒரு கேஸ்டிங்னா. அந்த பக்கம் ஸ்பைடர்மேன், நான் இருக்க வரைக்கும் இந்த சிட்டிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, ஏன்னா நான் தான் ஸ்பைடர்மேன் சொல்லி ஸ்விங் பண்ணிட்டு போவார். அமேசிங்கான ஸ்விங்கிங் சீக்வன்ஸோட கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க. ஒரு தரமான எபிசோடுங்க, யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வச்சு ஸ்பைடர்மேனுக்கு ஆரிஜின் உருவாக்கின மாதிரி முடிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ சீசன் 2 அண்ட் சீசன் 3மே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய பிளாட்டை ஓப்பனாக விட்டுட்டு போயிருக்காங்களே, 2 சீசன் கண்டிப்பாக தேவைப்படும். ஏதோ நோக்கி போகிறாங்க, அடுத்த சீசனில் யாரெல்லாம் வில்லனாக வர போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். எனக்கு உண்மையிலே ஒரு ஃபேவரட்டான சீசனாக மாறிச்சுங்க. கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடர்மேன் ஆரிஜினை வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க சொல்லலாம். அனிமேஷன் குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் பிடிக்கலான்னு கேள்விப்பட்டேன். அனிமேஷன் தானே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காம கொஞ்சம் டைம் எஃபர்ட் போட்டு இதை பாருங்க, பார்க்க உங்களுக்கு பிடிச்சிடும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஸோ இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட வியூஸை மறக்காம காமெண்ட் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த மொத்த சீரிஸ்க்கும் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதிகமாக சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர் டைம்.